ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வெளியிருக்கக்கூடிய ஒரு 3 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அடல்ட் காமெடி ட்ராமா வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்தில் அந்த ஒரு சில டார்க் காமெடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் அப்படின்றது இருக்கு. அதே கம்பெனியில ஒரு அட்வொகேட்டா நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாயின் பண்றாரு. இதுக்கப்புறம் ஒரு சிஇஓவா இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் இவருக்கும் ஒரு சில ரொமான்டிக் சீக்வன்ஸ் அப்படின்றது ஏற்படுது. இதுக்கப்புறம் நடக்கூடிய சொர்சர சம்பவம்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தை நடிச்ச அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ஒரு ரொமான்டிக் சீக்வன்ஸுக்கெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ரொமான்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து தமிழ்ல 2026 பாத்தீங்கன்னா ரொமான்டிக் த்ரில்லர் ஜானர்ல வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல நடிச்ச அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா தரமாக பார்க்கறதுக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபேமிலியுமே இல்லை. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரா இருக்க தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஃப்ரெண்டு கூட பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் பிசினஸ் பண்றதுக்காக இவங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல வந்துட்டு தங்கி இருக்காங்க. ஒரு நாள் எதாச்சியா பப்ல இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா மீட் பண்ணி ஒரு சில சம்பவங்கள் நட போய் அப்பவே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மேரேஜ் அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல மறுநாள் ஹனிமூனுக்காக ஊட்டியில இருக்கிற ஒரு பயங்கரமான ரெசார்ட்டுக்கு வந்துட்டு புக் பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லைஃப்ல நடக்கிற சொர்சன சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா இந்த படத்துல சொல்ல வர அந்த மெசேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மள யாரோ வந்துட்டு கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த படத்துல அங்கங்க வரக்கூடிய ரொமான்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ரொமான்டிக் த்ரில்லர் ஜானல் படமா தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா சட்டென்று மாறுது வானிலை. அமேசான் பிரைம்ல இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து 2026 ஒரு டைம் டிராவல் மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். இதுல கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலையில இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்க செய்யற வேலையிலயோ அவங்களோட லைஃப்லயோ ஒரு திருப்தி அப்படின்றது சுத்தமா இல்லை. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க அம்மா சொல்றபடிதான் எங்களோட லைஃப் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு தூங்கி எழுச்சி பார்த்தாக்கா 90s டைம் பீரியட், அதாவது இவங்க அம்மாவுடைய எங்கேஜுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு போயிடறாங்க. ஸோ இவங்க போயிட்டு அந்த வீட்டுல தங்கினதுக்கு அப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, எப்படி உங்களோட லைஃப் வந்துட்டு இப்படி சேஞ்ச் பண்ணுது கடைசியான ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா படத்தோட ஸ்டோரி கேட்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல் அப்படின்னு இருக்கும். பட் போக போக பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி படம் வந்தா கொண்டு போறாங்க. ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் பிரைம்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. படத்தோட பேர் வந்து சம்மர் ஹவுஸ். தமிழ் டப்பிங்ல இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க.